நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. இந்த திரு ஓடு கரு நாய் எடுப்பதா? இது ஓட்டு சொல்லுங்க. இது ஓட்டு ஒண்ணு யாருமே சொல்லுங்க. மொழியில போட்டு எடுத்துக்கிட்டா மொழியில உட்காந்துருச்சு. உட்காந்து உடுக்க படுத்துக்கலாம். நாய் நக்கல் கால் போட்டு பேசுற என்னடா? ஐயோ அப்பா அப்பா கொஞ்சம் வர போ. நான் நினைத்தா இந்த மகேந்திர நாடே பாத்தீங்களா? நாய் சுடக்கூட வாய விட்டுச்சு. அதுக்கு சூடு தாங்க முடியல. அம்மா, யாருக்கும் இப்பப்பட்ட நிலைமை வரக்கூடாதும்மா. வாழ வழி இல்லாத நமது நாட்டுக்கு ஓடி வந்தா உன் தந்தை நாட்டு மன்னர். அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தாரம்மா. பதவி வரும் பொழுது பதிவு வர வேண்டும் என்பார்கள். பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் உன் தந்தையை கொன்றுவிட்டு பழி உன் மீது கொடுத்திருக்கிறார். அந்த பாவி கூட சேர்ந்திருந்த பாவி நான் கத்தரன்னு கேட்கிறேன். அவன் போற சாப்பாடுல தான் இந்த பாவி நான் வாழறேன். அவன் பக்கம் பேசுறேன்னா உங்களா தூக்க வர மாட்டேன். வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறாரோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே திரு ஓட்டை கொடுத்திருக்கிறார். என்னவா பகவானே, ஒரு நாட்டின் இளவரசி நிலைமையை பாருங்கள். இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம். அவன் போற பஸ் கவுரும். அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்க. அவன் வாயில புழு நின்று அவன் என்ன ஒரு பெண்ணின் நிலைமையை பாருங்கள். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்தில் ஓட்டை கொடுத்திருக்கிறார்கள். மக்களை பெற்ற மகராட்சிகளை மாதக்குல மாணிக்கங்களை உங்களால் கொஞ்சம் உதவி செய்யலாமா? இல்ல
தாய் வர வேண்டும். அந்தமிட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை அம்மா, உள்ளமில்லை அம்மா. இந்த நிலைமையில் இருவர் எடுத்து வீதி வீதியாக சென்று நான் பிச்சை எடுக்கின்றேனே. அம்மா, அம்மா. கடவுள நீயும் ஒரு தாய் பிள்ளை இருவர் தனிவர் தாயே. கடவுளும் நீயும் ஓர் தாய் பிள்ளை இருவரும் தனிவர் தானே. அதனால் ஓர் இருந்தானே. நதி என்றால் கரையுண்டு, வாழ்வென்றால் உறையுண்டு. ஐப்பசி மாதம் அடைமழை காலம் சிலராக முழுதும் ஐப்பசி மாதம். அருகினிலே அன்றொரு நாள் சின்ன குழந்தையிலே தாயிருந்தாள் என் அருகினிலே. அன்புள்ள மகளே, அழுவதை நிறுத்தி, அழுவது போதும் அடைமழை காலம். கடவுளும் நீயும் ஒரு தாய்ப்பில் இருவர் தனிவர் தானே. அவனுக்கு அண்ணன் தம்பி இல்லை, அதனால் மோசம் தானே. நதி என்றால் கரையுண்டு, வாழ்வென்றால் குறையுண்டு. ஐப்பசி மாதம் அடைமழை காலம் சிலராக முழுதும் ஐப்பசி மாதம். அன்புள்ள மகளே, அழுதது போதும் ஆயுள் முழுதும் அடைமழை காலம். அம்மா, உன்னை பிரிந்து நான் படும் பாட்டை சொல்லி தீர்க்க முடியவில்லையே அம்மா. நீ எங்கம்மா இருக்க தங்கா? இந்த உலகத்தில் உணவு என்று சொல்லிக்க யாருமே கிடையாது அம்மா. என்னை அனாதையாகிவிட்டு சென்று விட்டாயே தங்கா. சுகந்தி, குடும்பாவின் நாட்டு அமைச்சர் உன்னை சீரழித்து கொலை செய்து விட்டானே அம்மா. நீ எங்கம்மா இருக்க? உன்னை என்ன எண்ணி நான் வாடிக்கொண்டிருக்கின்றேனே, உன்னை நினைத்து நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேனே தங்கா. அப்பா, எங்களை 10 மாதம் சுமந்து பற்பல எண்ணங்கள் சகித்து பெற்றெடுத்த தெய்வங்களே, நீங்களும் என்னை அனாதையாக விட்டு சென்று விட்டீர்களே. இந்த உலகத்தில் அனாதை
கட்டையில வேக போறே அப்பா நீ போறே தேர நான் தூக்கி போறே கட்டி வச்சு நீ கட்டிலே தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பா நீ போற தேர நான் தூக்கி போற கட்டி வச்சு நீ கட்டிலே தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பா நீ போற தேர நான் தூக்கி ஆண்டவா இறைவா நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டில் தலையெழுத்தான் உள்ளத்திலே வஞ்சமும் புதத்திலே பஞ்சமத சிந்த பேசும் கையமர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். என்னை போன்று நல்லவர்கள் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாதா? சுகந்தி, இந்த உலகத்தில் என்னை அனாதையாக விட்டு சென்று விட்டாயே அம்மா. இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க யாருமே கிடையாது அம்மா. உன்னை பிரிந்து நான் எப்படி அம்மா இந்த உலகத்தில் வாழ்வேன் அம்மா? உன்னை பிரிந்து இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன் அம்மா? அம்மா சுகந்தி, அண்ணா அண்ணா என்று
என்னையே சுத்தி வருவாயே அம்மா. நீ இருந்த நாள் முதல் நினைவிலே நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன். நீ சுகந்தி, நீ எங்கம்மா இருக்க? அண்ணா அண்ணாதிக்கு அண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா சுகந்தி? அம்மா வேண்டாமா, இது முதல் கொண்டு இந்த உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்த யாருக்கு என்ன பலன்? இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காக. இந்த உலகமே என் தங்கச்சி என்று வாழ்ந்து வந்தேன். என் தங்கச்சி இல்லாத இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேமா. நீ எங்கு சென்றாயோ அங்கு இந்த அண்ணன் வருமா. இந்த அண்ணன் அன்போடு ஏற்றுக்கொள். இந்த மண்ணில் தான் நான் வாழ்வதற்கு இடம் கிடையாது. அந்த வீட்டிலாவது வாழலாம். வருகின்றேன், அண்ணனை ஏற்றுக்கொள். என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மன உச்சிக்கு செல்கின்றார்கள். என் தங்கச்சிதான் என்னால காப்பாற்ற முடியல. அந்த மக்களையாவது காப்பாற்றிக்கிட்டேன். அம்மா உட்காந்துங்க, நில்லுங்க. காதல் என்னும் படகு